ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் 920+ வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதில் ஹிந்தி லெட்டர்ஸை ப்ரொனன்சியேஷன் எப்படி, ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம். சில கன்வர்சேஷன் பார்த்துருக்கோம். மெட்ரிகுலேஷனில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ கொஸ்டின் வித் ஆன்சரோட எப்படி சென்டென்ஸ் பார்ப்போம். இன்னுமா குழப்பத்தில் இருக்கிறாய்? கியா தும் அபி பி உலஜன் ஹோ? கியானா அந்த இருக்கிறாய் அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறதுனால அங்கே கியா என்னன்ற வார்த்தைக்கு இங்கே வராது. ஏற்கனவே அதை நம்ம சென்டென்ஸ் அமைச்சிருக்கதை பார்த்துருக்கோம். கேள்வியாக கேட்கும்போது கடைசியாகவும் கியா சேர்க்கலாம், ஹை கியா அப்படின்னு கடைசியாகவும் சேர்க்கலாம், ஃபஸ்ட்டும் சேர்க்கலான்றதை பார்த்துருக்கோம். இப்போ கியா அப்படின்னா இருக்கிறா, இன்னுமா குழப்பத்தில் இருக்கிறாய் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேள்வியாக கேட்கும்போது நம்ம கியா ஃபஸ்ட்டு சேர்க்குறோம். கியா தும் அபிபி உலஜன் ஹோ? அபிபினா இன்னுமா, உலஜன்னா கன்ஃபியூஸாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது. கியா தும் அபிபி உலஜன் ஹோ? ஆர் யூ ஸ்டில் கன்ஃபியூஸ்ட்? இன்னும் குழப்பம் தீரலையா? கியா அபி உலஜன்கா சுலஜ் நகி ஹுவா? சுலஜ்னா தீர்க்கப்படவில்லையா, இன்னும் தீரலையா அப்படின்றது. கியா அபி உலஜன்கா சுலஜ் நகி ஹுவா? தி கன்ஃபியூஷன் இஸ் ரிசால்வ்ட்? ஆமாம், இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கிறேன். ஹாங் அப்படின்னா ஆமாம், மைங் நான், அபிதக் இன்னும், இப்போ வர, இதுவரை குழப்பத்தில் தான் இருக்கேன் அப்படின்றது இன்னும். அபிதக் அதை இன்னும்னு சொல்லலாம், இப்போ வர குழப்பத்தில் தான் இருக்கேன்றதுக்கு அபிதக். அபிதக் உலஜன் மே ஹீ ஹூங், தான் அப்படின்னு வர்றதுக்கு தான் ஹீன்னு வருது. ஹாங் மைங் அபிதக் உலஜன் மே ஹீ ஹூங், ஐ எம் ஸ்டில் கன்ஃபியூஸ்டு. ஒரு வழியாக குழப்பம் தீர்ந்தது அப்படின்னு பதில் இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கேன்னு சொல்லலாம், ஒரு வழியாக குழப்பம் தீர்ந்துச்சு அப்படின்னு பதில் சொல்லலாம். அதுக்கு ஒரு வழியாக குழப்பம் தீர்ந்தது. ஆஹிர்கார் உலஜன் சுலஜ் கை, தி கன்ஃபியூஷன் வாஸ் ஃபைனலி ரிசால்வ்ட். ஃபைனலாக குழப்பம் தீர்ந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.